வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சந்துரு திரும்ப வரும்போது 2 கைகளிலும் பிளாஸ்டிக் கப்களில் ஜிஞ்சர் டீ இருந்தது. சுஹாசினிக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு அவள் இருந்த பக்கமாக வெளிப்புறம் வந்து நின்று அவனும் டீ அருந்திய போது தானும் இறங்கிப் போய் வெளியே வீசிய காற்றை அனுபவித்தபடி பஜிரோவில் சாய்ந்து நின்று குடிக்க வேண்டும் போல அவளுக்கு தோன்றியது. அவளுக்கே அதிசயமாக இருந்தது. என்றாவது ஒரு நாள் ஜோர்டன் மனம் மாறினால் இப்படி அழைத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் அவள். நீங்க எப்படி ஒல்லியா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அதிசயமா இருக்கு. வெளியே நின்று கொண்டிருந்தவன் உட்கார்ந்து கொண்டிருந்த அவள் அளவுக்கு குனிந்த கண்ணாடி வழியாக, என்ன நான் ஃபிட்டா இருக்கேன்னு சொல்றியா என்று கேட்டபோது அவன் கண்களில் சிரிப்பிருந்தது. ஆசை தோசை என்ற மனதுக்குள் உதடு சுழித்தாலும் வெளியே முகம் சிவக்க மட்டும்தான் முடிந்தது. எதுக்கு இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு? நீ ஒன்றும் சும்மா சொல்லிட மாட்டியே? இல்ல, இந்த ஒரு நாள் உங்க கூட வந்ததுக்கே என்னால சாப்பிட்டு முடியலையே. உங்க வேலையே இதுதானே? நியாயமா நீங்க குங்ஃபு ஃபாண்டா பவுலில் இருக்கணும். அவளை ஏற இறங்க பார்த்தவன், நான் சாப்பிட்டதை கவனிச்சிருக்க மாட்டியே. உன்னை போல கொடுத்தது எல்லாத்தையும் நான் வயிற்றுக்குள்ள அனுப்ப மாட்டேன். சும்மா குறிக்கிறது மட்டும்தான். அதுக்கு மேல டெய்லி ஜிம் வேற என்று விட்டு கைகளின் தசைகளை முறுக்கி காண்பித்தான். கொக்கு டைனோசர் என்றெல்லாம் இவனை மனதுக்குள் திட்டினாலும் செம ஃபிட்டாத்தான் இருக்கான். நாமளும் இவனை பார்த்து கத்துக்கணும். உடனடி தீர்மானம் ஒன்றை எடுத்தது அவள் மனம். பா, முடியல. உங்க ஆண் அழகர் ஷோவை கொஞ்சம் நிறுத்துங்க. ஷப்பா, உண்மைகள் கசக்கும். வண்டி எடுங்க சார், லேட் ஆகிட போகுது. சிரிப்புடனே வந்தவன் கடைசி சந்திப்பு பிரபல ஹோட்டல் முகாமையாளர்கள் உடன் நடக்க இருந்ததால் அதை நோக்கி வண்டியை விரட்டினான். அங்கேயும் சந்திப்பு நல்ல விதமாகவே போனாலும் நேரத்தினை இழுத்து விட்டது. காரணம், அவர்கள் ஒப்பந்தம் பேசிய போது கூட இல்லாத பங்குதாரர் ஒருவர் திரும்பி வந்திருந்தவர் ஆரம்பத்தில் இருந்து முழுவதையும் விளக்கும்படி கேட்டுக்கொள்ள சந்துரு முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்தது. அந்த பங்குதாரர் உங்கள் நியூஸ் லெட்டரை நாங்கள் எங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுப்பதால் எங்களுக்கு என்ன லாபம் என்ற ஆரம்பத்தில் உடன்படிக்கைக்கு வந்த விவகாரங்களை எல்லாம் மீண்டும் துருவ சுகி கடுப்பாகி போனாள். எனக்கே இப்படி ஆகிறதே. நீ இன்னைக்கு டைனோசரிடம் செமத்தியா கடி வாங்கி கொண்டு ஓட போற என்று அந்த மனிதரை குறித்து அனுதாபப்பட்டபடி நமட்டு சிரிப்புடன் சந்துருவை திரும்பி பார்த்தாள். அவன் முகத்தை மலர்ந்தது போல வைத்து கொண்டு புன்னகை மன்னனாய் புரிய வைத்து கொண்டிருந்தான். இவள் பார்ப்பதைக் கண்டதும் கண்களில் சிரிப்பு தொற்றிக்கொள்ள கண்களால் இவளை அதட்டி பார்த்தான். பிறகு இவளுக்கு போரடித்து விட்டது போலும். சுகி, நாம இங்கேயே லஞ்ச் எடுத்துக்கிட்டே போகலாம். நீ போய் ஆர்டர் பண்ணி வை என்று சொல்லி வெளியே துரத்தினான். ஐயாவுக்கு சிரிப்பு வந்துடும்னு என்னை வெளியே துரத்திட்டார் போல. இந்த டைனோசர் நாம நினைக்கிறா போல இல்லையோ? முதல் தடவையாக அவள் மனதில் சந்துருவை பற்றிய நல்லெண்ணம் வந்தது அப்போதுதான். ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா போதுமா? டைனோசர் என்ன சாப்பிடும்னு எனக்கு பிடி தெரியும். யோசித்தபடியே லைட்டான ஐட்டங்களை ஆர்டர் செய்துவிட்டு அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் சுகி. அப்போதுதான் அவன் அவளது கண்ணில் விழுந்தான். ஜோர்டன் தன் வழக்கமான வேக நடையில் வாஷ் ரூமில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். வழக்கமான குறும்பு கண்ணில் வர எழுந்து அவனை நோக்கி நடந்தாள் சுகி. அவளை கண்டதும் அவன் நெற்றி சுருங்கி அவனுடைய எண்ணத்தை காண்பிக்க, எவ்வளவு நாளுக்குத்தான் இந்த வீராப்புன்னு பார்க்கலாம் என்று எண்ணியபடி ஹாய் ஜோ என்றபடி மலர புன்னகைத்தாள் அவள். பல்லை கடித்தவன், பிஸ்னஸ் லஞ்சுக்கு வந்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு என்ற பல்லை கடித்தான். எதுக்கு எப்போ என்ன கண்டாலும் கடுப்பாகிறீங்க? கடுப்புன்னா டென்ஷன் டென்ஷன். நான் எதுக்கு டென்ஷன் ஆகிறேன்னு உனக்கு தெரியாதா? அது டென்ஷன் ஆகிற விஷயம் இல்லையே ஜோ, சந்தோஷமான விஷயம். உன் மனசு மாறிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, உன்னை அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். வழியை விடு முதல்ல. பார்க்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. அவர்கள் நின்று கொண்டிருந்தது வாஷ் ரூமுக்கும் டைனிங் ஹாலுக்கும் இடையில் இருந்த கண்ணாடி பெட்டி போன்ற பகுதி. கொஞ்சம் எழுந்து முன்னே வந்தால் அவர்களை பார்க்க முடியும் தான்.
அவனின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை ரசித்தபடி, நினைக்கட்டும், எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ என்று அழுத்தினாள் அவள். எவ்வளவு நாள் இப்படியே போக்கு காட்ட முடியும்? என்றாவது ஒரு நாள் அவளுக்கு ஓகே சொல்லிவிட மாட்டானா இவன்? ஏக்கமாக இருந்தது அவளுக்கு. அவர்தான் அவ்வளவு தூரம் சொல்றாரே, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாதா? இது ஜோர்டன் குரல் இல்லையே என்று அவசரமாய் திரும்பினாள். சந்துருதான் அவர்களின் பின்னே கண்களில் கனல் தெறிக்க நின்று கொண்டிருந்தான். சும்மாவே ஜோர்டன் பொங்குவான், இதுல இவன் வேறு விறகு வைக்கிறானே என்று தவித்தவள், சந்துரு, இதுல நீங்க தலையிடாதீங்க என்று அழுத்தமாய் சொல்ல முயன்றாள். வாய மூடுடி. அவனது ஒற்றை அதட்டலில் பக் என்று மூடிக்கொண்டது அவள் வாய். ஜோர்டன், உங்களுக்கே இது நல்லா இருக்கா? ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நீங்க நாசம் பண்றது உங்களுக்கே தெரியலையே. இவ உங்க அத்தை பொண்ணு வேற, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அவன் ஜோர்டனை சரமாரியாக திட்ட அதை தடுக்கும் வகை தெரியாமல் விழித்தாள் சுகி. என்னது? ஜோர்டனால் தான் கேட்ட வார்த்தைகளை நம்பக்கூட முடியவில்லை. ஆமா, உங்களால தான். உங்களுக்கும் இவளுக்கும் ஆமா, உங்களால தான். உங்களுக்கும் இவ மேல ஆசை இருக்கும்னு எனக்கு சந்தேகம் வருது. ஸ்டூபிட் மாதிரி உளராத. பாத்தியாடி உன்னை எப்படி நினைச்சிருக்காருன்னு? சரி, உங்களுக்கு தான் இவளை பிடிக்கல இல்ல, அப்ப எதுக்கு இவளை என்கரேஜ் பண்ணணும்? தீர்மானமா எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு அவளுக்கு புரிய வச்சா அவ புரிஞ்சுக்க போறா. உங்க மேலதான் தப்பு. நீ யார் மேன்? ஜோகன் ஃப்ரெண்டுனா என்ன வேணா சொல்வியா? கெட் அவுட். ஜோர்டன் கொதிநிலைக்கு வந்துவிட்டான் என்பது துடித்த அவன் கன்ன சதைகளில் புரிந்தது சுகிக்கு. செய்வதறியாமல் நிற்பது அழுகையையே வரவழைத்தது. நான் வெறும் ஜோகனோட ஃப்ரெண்ட் இல்ல. தோ இவளை 10 வருஷமா லவ் பண்ற இழிச்ச வாயன். இதுக்கு மேலையும் நான் பேசாம கைகட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னது? சுகியின் அதிர்ச்சி எல்லை கடந்தது. இத பாருங்க ஜோர்டன், ஆணி எனக்குத்தான். நடுவுல ஏதும் சின்னத்தனமா குழப்பம் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். மைண்ட் இட். அவன் வேறு வேறுவென போய்விட அதிர்ந்து நின்றனர் மற்ற இருவரும். சின்னத்தனமா? ஜோர்டனின் வாய் ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லி பார்த்து கொண்டது. இதுவரை அவனுக்கு நேராத அனுபவம் இது. சின்னத்தனமா? ஓ மை காட்! அவன் சொல்றது சரிதான். நான் உனக்கு புரிய வச்சிருக்கணும். ஜோ, அவன் சும்மா உளறான். ப்ளீஸ் அதையெல்லாம் காதுல போடாதீங்க. அவன் உளறல சுகி, சரியாத்தான் கேட்டா. என்னை பத்தி ஒரு வார்த்தை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமா இருப்ப. என்ன இதையெல்லாம் கேட்க வச்சிட்டியே. ஜோ, வேணாம் ப்ளீஸ். உண்மையிலேயே அழுகை வந்தது அவளுக்கு. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். கோபப்பட்டா நீ பேசாம போயிடுவேன்னு நான் நினைச்சேன். தப்பு, ரொம்ப தப்பு. நான் புரிய வச்சிருக்கணும் என்று சொன்னபடி அவள் கையை பற்றி கொண்டு டைனிங் ஹாலுக்கு எதிர்ப்புறம் அழைத்து சென்றான் ஜோர்டன். அவளை அமர சொல்லிவிட்டு எதிரே அமர்ந்தவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டு கொண்டு அவளை ஏறிட்டான். சுகிமா, நான் சொல்றதுக்கு சரியான பதில் சொல்லணும். கோபப்படக்கூடாது. அவனுடைய சுகிமாவை விலகலை மூதாகரமாக காட்டுவது போல் இருந்தது சுகிக்கு. மௌனமாய் தலையசைத்தாள். சப்போஸ் ஜோகனுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் வைஃப் செத்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவன் மேல உனக்கு வந்திருக்குமா? சேச்சே, என்ன பேசுறீங்க ஜோ? நினைக்க முடியாதுல்ல. அப்புறம் என்னால மட்டும் உன்னை எப்படிமா அப்படி நினைக்க முடியும்? ஜோ, ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து ஜோகன் கூடவே உன்னை பார்த்து வளர்ந்தவன். நீ அத்தை பொண்ணுன்னே தோணாது. எங்களோட கடைசி தங்கை போலத்தான் இருக்கும். உனக்கு எப்படி அந்த நினைவு வந்ததுன்னு தெரியாது. ஆனா அப்போ நான் இருந்த மனநிலையில உனக்கு இதெல்லாம் தெளிவா புரிய வைக்க முடியல. உன் வாழ்க்கையை இது எப்படி பாதிக்கும்னு சந்திரி கேட்கும்போது தான் புரிஞ்சது. இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஜோ, என் பசங்களை பார். அவனுங்க எப்போவாவது உன்னை அம்மாவா பார்த்த ஞாபகம் இருக்கா உனக்கு? தங்களுக்கெல்லாம் மூத்த அக்காவா தான் உன்னை பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க. அவங்க இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க சுகி. அவங்கள குழப்பாத. என்ன பார்க்குற? நிஜமா தான் சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு வேற பொண்ணு மேலே லவ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் மேலே வராது, புரிஞ்சதா? இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னா நான் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவேன். 3 தலைமுறையாக ஒன்றா இருக்கிற குடும்பம் பிரியணும்னா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அவன் விடுவென நடந்து விட வழியும் கண்ணீரை அடக்கக்கூட தோன்றாமல் அப்படியே நின்றாள் சுகி. சிசி கட்டடத்துக்கு பின்புறம் இருந்த சின்ன அவுட் ஹவுஸ் அது. சுற்றிலும் மரங்களால் மூடப்பட்டு குளிர்மையை பூசிக்கொண்டிருந்தது. 2 புறமும் இருந்த மாதுளை மரங்களுக்கிடையே இருந்த சின்ன பாதை வழியே
கையில் ஒரு ட்ரேயை ஏந்தியபடி அந்த அவுட் ஹவுஸ் நோக்கி நடந்து கொண்டிருந்த அண்ணம்மா வாயிற்படிகளில் ஏறி கதவை மெல்லத் தட்டினார். தம்பி. சில வினாடிகள் கழித்து கதவை திறந்த ஜோகனின் முகம் களைத்து கலைந்திருந்தது. தேங்க்ஸ் அண்ணம்ஸ். வலுக்கட்டாய மலர்ச்சியை முகத்தில் வரவழைத்தபடி ட்ரேயை அவரிடமிருந்து வாங்கிவிட்டு மீண்டும் கதவை தாழிட்டுவிட்டு உள்ளே வந்தவன் ட்ரேயை மேஜையில் வைத்தான். அதில் ஒரு தண்ணீர் நிரம்பிய கிளாஸும் தலைவலி மாத்திரையும் பிளாஸ்கில் காஃபியும் கூடவே அவனுடைய கருநீல மக்கும் இருந்தது. காஃபியை மக்கில் ஊற்றி ஒரு சிப் அருந்தியவன் தண்ணீரை எடுக்காமல் காஃபி ஓடையே மாத்திரையை விழுங்கிவிட்டு மீதியையும் குடித்து முடித்தான். பிறகு அவ்வளவு நேரமும் கிடந்தது போல கட்டிலில் குப்புற கவிழ்ந்து விட்டான். தலைமாட்டில் லேப்டாப் கிடந்தது. ஆனால் அதை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை அவன். ஏன் இப்படி பண்ணிட்டா? இந்த ஜென்மத்துல இவன் என்ன புரிஞ்சுக்கவே போறதில்லையா? இந்த கேள்வி காலையில் வந்ததில் இருந்து அவனை தின்று கொண்டிருந்தது. மொபைலில் மெசஞ்சர் சத்தமிட தலையை மீண்டும் கவிழ்த்து கொண்டவனுக்கு நெடுநேரம் அப்படி இருக்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் அவள் அவனுடைய ஷிங்கிலி அல்லவா? இன்பாக்ஸை திறந்தவன் நினைத்தது போலவே ஷிங்கிலியிடமிருந்துதான் செய்தி வந்து காத்திருந்தது. இதுவரை அவன் பதில் சொல்லாத அவளது நீளமான செய்திகளைப் போலவே இதுவும் ஒரு நீளமான செய்தி. செய்யறதையும் செஞ்சுட்டு பராசக்தி வசனமா பேசிட்டு இருக்கா? சாரி ஜோஹன், ஐ லவ் யூ. ஆனாலும் எனக்கு சுயமரியாதை என்ற ஒன்றும் வேண்டுமல்லவா? நீங்கள் இதையெல்லாம் நான் உன்னிடம் கேட்டேனா என்று கேட்பீர்கள் என்று தெரியும். ஆனாலும் அப்படி வெட்டி கொண்டு உங்களை பிரிய என்னால் இயலாது. நான் உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருப்பேன். முத்தம் ஒன்றையும் அனுப்பியிருந்தாள் அவள். மனதை உடைத்துவிட்டு ஐ லவ் யூ சொல்ல இந்த ஷிங்கிலியால் மட்டும்தான் முடியும். தலையை பிடித்து கொண்டான் ஜோஹன். அவன் அவளுடைய மெசேஜ்களுக்கு ரிப்ளை செய்யாததன் காரணமே அவள் அவனிடம் மெசேஜில் கேட்ட முதல் கேள்விதான். பழி வாங்கும் மன்மமா என்று எப்படி அவள் அவனிடம் கேட்கலாம்? ஜோஹன் அவளை பழி தீர்க்க நினைப்பானா? கொதிப்பாகி போனவன் அவளுடைய எந்த செய்திக்கும் பதிலே அனுப்பவில்லை. அதுதான் இப்படி ஒரு செய்தி போலும். காஃபியின் பாதிப்பில் தலைவலி குறைய அவனால் தெளிவாக சிந்திக்க முடிந்தது. ஜோஹன் நினைத்து செய்வது ஒன்று, அவள் புரிந்து கொள்வது ஒன்று. இப்படி இருந்தால் எப்படி அவர்கள் ஒன்றுபட முடியும்? என் குணத்துக்கும் அவள் குணத்துக்கும் கொஞ்சமும் ஒத்து போகவில்லை. அவன் சலிப்பாக எண்ணிக்கொள்ள, அப்படி இருக்கும்போது அவளை புரிந்து கொள்ள, அவள் மனதை படிக்க நீ என்ன செய்தாய் என்று அவனுக்குள்ளே ஒரு பாகம் அவளுக்காய் கேள்வி கேட்டது முதல் தடவையாக. அவளை சீண்டி விட்டால் பயங்கர கோபம் வரும். கோபத்தில் அவளுக்கு சிந்திக்கவே வராது என்பது உனக்கு தெரிந்திருந்தும் அவளை சீண்ட மட்டும்தானே நீ செய்தாய்? அதாவது உன் கை உயர்ந்திருக்கும் நேரத்தில் அவளை சீண்டி வேடிக்கை பார்த்து உன் புண்பட்ட மனதை தேற்றிக் கொள்ள முயன்றாய். இது அவள் குறிப்பிட்ட பழிவாங்கும் வன்மத்தை ஒத்ததுதானே? ஒருத்தியை காதலிக்க வேண்டுமானால் அவளுடைய அலைவரிசைக்கு நீ இறங்கி அவளுக்கு நட்பும் பாதுகாப்புமான உணர்வை கொடுத்திருந்தால் தானாக அவளுக்கு உன்மேல் காதல் வந்திருக்குமே. அதை நீ ஏன் செய்யவில்லை? இதையெல்லாம் நீ செய்திருந்தால், ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் அவள் மனம் புரிந்ததும் மனம் விட்டு பேசியிருந்தால் இதெல்லாம் நடந்தே இருக்காது. அப்போதும் அவளை சீண்டி விளையாடத்தானே ஆசைப்பட்டாய். தவறு உன்மேல் தான் ஜோஹன். அப்போ அவளை சீண்டி விளையாடுதல் தப்பா? அதற்கு அவள் முழு மனதாக உன்னுடையவள் ஆகும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அவளை அவசர கொடுக்கை என்று விட்டு உண்மையில் இங்கே அவசரப்பட்டது நீதான். அவனே அவளுக்காகவும் தனக்காகவும் மாறி மாறி வாதாடியதில் குறைந்த தலைவலி மீண்டும் வந்ததை போலிருக்க விண் என்ற தெரித்த நெற்றியை கையால் அழுத்தியபடி இன்னொரு கப் காஃபியை ஊற்றிக்கொண்டான் ஜோஹன். கோபம் இருந்த மனதில் இப்போது முழுக்க முழுக்க குற்ற உணர்வு அடித்து கொண்டிருந்தது. அவளோடு மனம் விட்டு பேசாவிட்டால் இந்த தலைவலி தீரவே போவதில்லை. மொபைலை எடுத்து பரபரவென்று டைப் செய்ய ஆரம்பித்தான் அவன். இன்று மாலை 4 மணிக்கு ரோஸ் பார்க்குக்கு வா. மொபைலை கையிலேயே வைத்திருப்பாள் போலும். வரேன் என்று அடுத்த செகண்டே பதில் வந்தது. அவள் பால் உருக ஆரம்பித்த மனதை அவனால் தடுக்க முடியவில்லை. சில நிமிஷங்கள் அப்படியே உருகியிருப்பான். டப் டப் படபட என்று திடீரென்று பொறுமையே இல்லாத தட்டல்கள் அவனை அவசரமாய் கதவை திறக்க வைக்க, அங்கே போரில் எதையோ பறிகொடுத்தவள் போன்ற தோற்றத்தில் சுகி நின்று கொண்டிருந்ததை பார்த்து அவன் பதறிப்போனான். சுகி, சந்தோஷந்தான? உனக்கு இப்போ சந்தோஷந்தான?
அவள் பேச ஆரம்பிக்கும் முன்னரே விம்மல்கள் பொங்கி வர வாழ்நாளில் முதல் தடவையாய் சுகி அழுவதைக் கண்டு மலைத்து நின்றான் ஜோகன். ஹேய், என்னம்மா, என்னாச்சு என்றபடி அவன் பிடியில் திமிரி அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியேறியவன் சற்றே தூரத்தில் தென்பட்ட பெஞ்ச் ஒன்றில் அவளையும் அமர்த்தி அருகே தானும் அமர்ந்து கொண்டான். இவள் சந்திர கூடத்தானே கிளம்பி போனா? மண்டைக்குள் என்ன ஆகியிருக்கும் என்ற யூகங்கள் புயலாய் வர ஆரம்பித்தன. உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜோகன். அவன் செஞ்சது ஓகே. நீயும் அவன் கூட கூட்டு சேர்ந்திருக்க பார். என்னால நம்பவே முடியலடா. எப்படி உன்னால முடிஞ்சது? அவள் அழுகைக்கிடையே வார்த்தைகளை கொட்ட, ஐயோ சத்தியமா எனக்கு எதுவுமே புரியலடி. நான் உனக்கு கெட்டது நினைப்பனா? ஏண்டி இப்படி பேசுற என்று அவன் பதறி போனான். உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். புரிஞ்ச வரைக்கும் போதும். உன் பிரச்சனைய ஏன் பிரச்சனையா நினைச்சு உனக்காக எவ்வளோ வருத்தப்பட்டு ஒன்னொன்னா செஞ்சிருப்ப. ஆனா நீ போடா. சுகி இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுபவள் இல்லையே. அதை விட அழுவது, அவள் மேல் அவன் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்பதையே அவள் அழுவதை வேடிக்கை பார்க்க வேண்டிய இந்த நிலைமையில்தான் முழுமையாக அவன் உணர்ந்தான். என்னாச்சுடி? அவள் முகத்தை இறுக பற்றி தன்னையே பார்க்க வைத்தபடி அவன் கேட்டான். அந்த குரலுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லையோ என்னவோ. தலையை மறுபடியும் திருப்பிக் கொண்டு, ஜோடன் பேசினார். பேச வச்சான் அவன். இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜோகன். நான் அம்மா கிட்ட உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீயே பாரு. உன் சந்திரவா மட்டும் இருந்தா என்னை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்ட. உனக்கும் அதையே நான் சொல்றேன். இனிமே உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி போயிருவேன். உன் அண்ணா பத்திரமா உன் கூடவே இருப்பார். சந்தோஷம்தானே? உணர்ச்சியே அற்ற குரலில் சொல்லி முடித்தவள் அவனை உதறி எழுந்து வேகமாய் நடந்தாள். சுகி என்று அழைத்தபடி பின்னால் செல்ல ஆரம்பித்தவன் முன்பக்கம் இருந்த ஊழியர்களை மனதில் நிறுத்தி அவளை பின்தொடர்ந்து செல்ல முடியாதவனாய் அங்கேயே தேங்கி நின்றான். இவ்வளவு தூரம் இவள் மனது உடைய வேண்டுமானால் இந்த சந்துரு என்னமோ செய்திருக்கிறான். இவனை நம்பித்தானே சுகியை அனுப்பி வைத்தேன். முகம் இறுக சந்துருவை தேடிக்கொண்டு முன்புறம் நடந்தான் அவன். சந்துரு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் மாடிக்கு போனா. பிரதீப் சொல்லிக்கொண்டே நடந்து போக படிகளில் ஏறி கடந்தவன் வழக்கமாய் அவனும் சந்திரவும் அமர்ந்திருக்கும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவனை கண்டான். அவன் முகமும் இறுகி கிடந்ததை ஜோகன் கவனிக்க தவறவில்லை. என்னடா செஞ்ச அவளா? அதான பார்த்தேன். உங்ககிட்ட ஓதிட்டு போனாளா மகாராணி? டேய், ஃப்ரெண்டுன்னு பார்க்குற, என்னை டென்ஷன் பண்ணாத. என்ன பண்ண அவளை இப்படி அடற அளவுக்கு? சந்துரு பேசவில்லை. அவனையே பார்த்து கொண்டு மௌனமாய் நிற்க, சொல்லுடா, கேட்குறன்ல. அவனுடைய அழுத்தம் ஜோகனின் கொதி நிலையை நிமிடத்துக்கு நிமிடம் ஏற்றி வைக்க எட்டியவன் ஷர்ட்டை கொத்தாக பற்றியவன், கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நீ யாருடா அவளுக்கு? உன் விஷயம் இன்னும் அத்தைக்கு கூட தெரியாது. நான் உன்னை நம்பினேன்டா பாவி என்றபடி உலுக்க ஆரம்பித்தான். அந்த பக்கமாக தற்செயலாக வந்த ரியாஸ் பதறி உள்ளே பாய்ந்து இருவரையும் விடுங்கடாடே என்று அலறியபடி பிரித்து விட்டவன் இருவரையும் மாறி மாறி முறைத்தான். என்னடா ஆச்சு ரெண்டு பேருக்கும்? இது ஆபீஸ்டா, எவனாவது பார்த்திருந்தா என்று இருவருக்கும் மண்டகப்படி வழங்கிவிட்டு, சுகியோட பிரச்சனையா என்று கேட்டான். இருவரும் இரு திசையை பார்த்தபடி நிற்க கடுப்பானவன், என்ன வேணா பண்ணிக்கோங்கடா என்றபடி கதவை ஞாபகமாய் பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டான் அவன். சிறிது நேரம் இருவரும் மௌனமாகவே நின்று கொண்டிருந்தனர். பிறகு ஜோகன், 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆனையை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் இப்படித்தான் என் சட்டையை பிடிச்ச. இப்பவும் அதே போலத்தான் பண்ற. சொல்லு மச்சான், நான் ஆனைக்கு ஹஸ்பண்டாக தகுதி இல்லாதவன்னு நினைக்கிறையா? சந்துரு மௌனத்தை உடைத்தான். ஜோகன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். என்னதான் சந்துரு அவன் உயிர் நண்பனாயிருந்தாலும் சுகிக்கே என்று வரும்போது அவனை முழு மனதுடன் ஜோகனால் ஏற்க முடியவில்லை என்பதுதான் நிஜம். முதல் தடவையாய் தங்கள் வீட்டில் இருந்த சுகியின் படத்தை சந்துருவின் பர்சில் பார்த்தபோது அவனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. பலர் பார்க்க ஃபுட்பால் கிரவுண்டில் இருவரும் கட்டி புரண்டு சண்டையிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் காலேஜில் விலகி போய் கொண்டிருந்தது உண்மைதான். நண்பன் நம்பிக்கையோடு வீட்டுக்கு அழைத்து வந்து பழகிய தன் நம்பிக்கையை கொன்றுவிட்டான் என்ற உணர்வு மாறி நிலைமையை சீர்தூக்கி பார்த்தபோது மதம் அவன் மனதில் மூதாகரமாய் வந்து நின்றது. மதம் என்பது வெறும் வழிபடும் தெய்வம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை.
சட்டென்று முழுவதையும் அழித்து மீண்டும் புதிதாக எழுவது போன்ற ஒரு செயன்முறைதான் மதமாற்றம். என்னதான் சுகியும் சந்திரவும் சிறு வயதிலிருந்தே தெய்வத்தை மறுத்திருந்தாலும் வளர்ப்பு என்பது மாறாததல்லவா? அப்படிப்பட்ட குழப்பமான வாழ்க்கையில் எதற்காக நுழைய வேண்டும்? எந்த நிலையிலும் சுகியாக சந்துருவை விரும்பினால்தான் உதவிக்கு வருவேன் என்றும் இல்லையேல் தான் தலையிடப் போவதில்லை என்றும் சொல்லித்தான் ரியாஸின் சமாதான முயற்சிகளை இருவரும் ஏற்று மீண்டும் சமாதானமாயினர். அவள் படிக்க என்று கிளம்பி போய்விட அவர்கள் ஒன்றாக சந்திக்கும் வாய்ப்பே இல்லாமல் போனது ஜோகனுக்கும் நிம்மதியானது. அதற்கிடையில் மிக கவனமாய் சுகி தங்கள் வீட்டில் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டே சந்துருவை அவன் வீட்டுக்கு அழைத்து வரும் வில்லத்தனங்களையும் கூட ஜோகன் செய்திருந்தான். ஆனால் அவள் திரும்பி வந்ததும் ஜெசிகா இறந்து இவள் ஜோர்டனின் பின்னே சுற்ற ஆரம்பிக்க அவன் அதிர்ந்துதான் போனான். இருவரையும் பற்றி நன்றாக தெரிந்தவனுக்கு நிலைமை புரிந்தது. என்றோ ஒரு நாள் ஜோர்டனால் மனம் உடைந்து வரப்போகும் சுகிக்கு அவளை உயிராய் நேசிக்கும் ஒருவனால் மட்டுமே ஆறுதல் கொடுக்க முடியும் என்ற எண்ணம் வந்த பின்னரே மதம் குறித்த தன் உறுத்தல்களை மறந்து சந்துருவை அவன் ஏற்றுக்கொண்டான். சுகியை தன் அருகில் பிடிவாதமாய் கொண்டு வந்தான். அப்படி ஒரு நிலைமையில் அவள் மீது சந்துரு கொண்ட காதலை அவனால் நன்றாக புரிந்து கொள்ளவும் முடிந்தது. அதன் பின்னர் தான் கொண்ட சந்தேகங்களை துடை தெரிந்து முழு மனதாய் அவர்களை சேர்த்து வைக்கும் முயற்சியையும் அவன் எடுக்க ஆரம்பித்திருந்தான் என்பதுதான் உண்மை. சந்திரவுக்கும் அது தெரியும். அதை அவன் அப்படி நேரடியாக கேட்டதும் ஜோகனுக்கு உருகிவிட்டது. அவனும் என் உயிர் நண்பன்தானே, அவனுக்கு என்ன குறை? குணம், படிப்பு, அந்தஸ்து என்று எதையும் குறை கூற முடியாதே. ஏய், அப்படி இல்லடா, அப்படி அழறா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, உன் மேலதான் கோபமா பேசினா, அம்மா கிட்ட கல்யாணம் பேச சொல்லியிருக்கேங்கிறா, எனக்கு எதுவும் புரியல, அதான் உன்கிட்ட கத்திட்டேன், சாரிடா. இப்போதுதான் சந்திரவின் முகத்தில் சிரிப்பு வந்தது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காளா என்று ஆர்வமாய் கேட்டான். ஆமா, உன்னை மட்டும் பேசக்கூடாதாம். விடுடா விடுடா, நான் சரி பண்றேன். என்னாச்சு? அண்ணாவை எங்க பார்த்தீங்க? அதை ஏன் கேட்குற? எல்லாம் நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது. நான் அவளை மாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை கூட வந்துச்சு. ஆனா உங்க அண்ணாவை ஒரு ஹோட்டல்ல தற்செயலாம் மீட் பண்ணதும் இவ என் கண் முன்னாடியே அவரை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? அவர் அவ்வளோ மோசமா இவளை தூக்கி எறிஞ்சு பேசியும் இவ கண்டுக்கவே இல்லை. எனக்கு தாங்க முடியல. உன் அண்ணாவையே நல்லா 4 வார்த்தை கேட்டு இவளுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று நடந்ததை சொன்னான் சந்துரு. ஏண்டா அவசரப்பட்ட லூசு? நான் வேணும்னு பண்ணலடா. நானும் அப்படி போட்டு உடைச்சிருக்க கூடாதுதான். பட் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அவ ஹர்ட் ஆயிட்டா பாரு. உன் மேல கொலவெறி வேற. இனிமே எப்படி உன் பக்கம் திரும்புவான்னு நினைக்கிற? நிஜமாவே அண்ணாவ அவ லவ் பண்ணாளோ? இப்படி அழறாளே. டேய், அப்படி லவ் பண்ணா உடனேயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்வாளா? அப்படி ஒன்று இருக்குல்ல. நான் வேற 10 வருஷம்னு ஃப்ளோல அடிச்சு விட்டேன். அதுக்கு வேற என் சட்டையை பிடிச்சிடாத ராசா. சரிடா மச்சான். இருந்தாலும் என்னை என்ன பண்ண சொல்ற நீ? நீயும் உங்க அண்ணாவும் அவளுக்காக பார்த்து பேசாம இருக்கீங்க. நான் தானே எனக்காக பேசியாகணும். ஒரு லெவலுக்கு மேல என்னாலையும் அவகிட்ட பேச முடியல. அவ அப்செட் ஆகிறது போல தெரிஞ்சதும் நான் பேச்ச அப்படியே விட்டுடுவேன். புரியுதில்ல? இந்த ஆப்ரேஷனை செய்ய என்னால மட்டும்தான் முடியும். நான் பாத்துக்கிறேன், நம்பு. சாரி மச்சான். என்னதான் ஃப்ரெண்டுன்னு நாம பழகினாலும் மச்சான் முறைனா ஒரு ஈகோ கூடவே வந்துடுது. புரியுது போடா. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் ஷிங்கிலிய கூல் பண்ற வழியை பாரு. எப்போது மாலை வரும் என்றே காத்து கொண்டிருந்தவன் அவளுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாகவே ரோஸ் பார்க்குக்கு வந்து விட்டிருந்தான். அவர்கள் அன்றைக்கு அமர்ந்திருந்த ஸ்டோன் பெஞ்சிலேயே போய் அமர்ந்து கொண்டு இவ்வளவு நாளும் திரும்பி பார்க்க மனதில்லாமல் அடிமனதில் மூழ்கடித்திருந்த ஞாபகங்களை மீட்டி பார்க்க ஆரம்பித்தான். அண்ணா, இவனோட வாயெல்லாம் வீட்டிலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மட்டும்தான். இத்தனை வருஷத்துல ஒரு மேடை ஏறி இருக்கானா? அவ்வளவு ஏன், பிறந்ததுல இருந்து நாம பீச் சர்ச்சுக்கு தான் அழைச்சிட்டு போறோம். ஒரு நாள் அங்க முன் நின்று எதையாவது செஞ்சிருப்பானா? இவனுக்கு எப்படி மீடியா சரியா வரும்? காலேஜில் மீடியா அண்ட் ஜேர்னலிசம் டிகிரி படிக்க போகிறேன் என்று ஜோகன் சொன்னதுமே அவனது அப்பா டெரிக் ஆசிர்வாதம் இந்த கேள்வியைத்தான் அவனுக்கு ஆதரவாய் வாய் திறந்த பெரியப்பாவிடம் கேட்டார். கீழே விட்டால் 8 ஊருக்கு பேசி வம்பு வளர்ப்பவன் மேடையில் ஏற்றிவிட்டால் மட்டும் வாய்க்குள் எதையாவது அடைத்து கொண்டவன் போல
ஆகிவிடுவது தெரிந்த கதைதானே. அவன் ஊடகத்துறைதான் என் வாழ்க்கை என்று முடிவெடுத்ததை சரி என்று அவனுடைய வகுப்பு நண்பர்களையும் சுகியையும் விட மற்றவர்கள் நம்பவே இல்லை. ஆனாலும் ஜோகன் தன் பாதை குறித்து தெளிவாகத்தான் இருந்தான். ஊடகத்துறையில் வெற்றி பெற வேண்டுமாயின் தன்னை முன்னிறுத்த வேண்டும், மேடை ஏற வேண்டும் என்றெல்லாம் அவன் நம்பவில்லை. பத்திரிகை, மேகசின் எழுத்துத்துறை, அப்போது பிரபலமாக வந்து கொண்டிருந்த இணைய எழுத்துத்துறை என்று அவனுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருப்பதாக அவன் நம்பினான். அப்படி அவன் ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்ததற்கு இவர்கள் சொன்ன அவனுடைய அதே பலவீனங்கள் தான் காரணமாக இருந்தன. மிக பெரிய கம்பெனியை கையாளும் அப்பா, பெரியப்பா, அண்ணா எல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை விளக்க முடிந்ததில்லை. மீட்டிங், பிரசன்டேஷன் என்று ப்ரொஃபஷனலான ப்ரொஃபஷனலான வாழ்க்கை அவர்களுடையது. அந்த வாழ்க்கை முறை அவனை பயமுறுத்தியது. குறும்பும் சிரிப்புமாயிருக்கும் அவனுடைய சிறகுகளை உடைத்து கொண்டு பொருந்தாத ஆடைக்குள் புகுந்தது போல் இறுகி போக அவன் விரும்பவில்லை. எழுத்து அவனுடைய மிக பெரும் பலம். அது எம்மொழியாயிருப்பினும் ஓர் அநாமிகனாய் தன் பலத்தின் பின்னே இருந்து இயங்குவது அவனுக்கு கனவாயிருந்தது. ஆகவே டிகிரி படித்தால் ஊடகத்துறைதான், இல்லையேல் பாடசாலைக்கு மேலே படிக்கவே போவதில்லை என்று பிடிவாதமாய் அவன் இருக்க, அவன் விரும்பியதை படிக்கட்டும், படித்து முடித்ததும் MBA படிக்க வைத்தால் கம்பெனிக்குள் இழுத்து கொள்ளலாம், இப்போதைக்கு விட்டு பிடிப்போம் என்ற ரகசிய திட்டத்தோடு அவனுக்கு சரி சொன்னார்கள் அப்பாவும் பெரியப்பாவும். ஆனால் அவர்கள் எண்ணியது நடக்கவில்லை. படிக்கும்போதே பல பல பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளுக்கு தன் ஆக்கங்களை அனுப்பி அதில் பெரும்பாலானவை பிரசுரமாக அந்த பெயரை வைத்து கொண்டு அந்நிறுவனங்களில் நுழைந்து பகுதி நேர வேலைகளில் ஈடுபட்டு அப்போதே சிறு வருமானமும் ஈட்டத் தொடங்கிவிட்டிருந்தான். அவன் பார்க்கும் வேலைகளை கேள்விப்படும் போது ஆசிர்வாதத்துக்கு தலை சுற்றும். ஆனால் கற்றலும் அனுபவமும் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று சாதிக்கும் பிள்ளையை என்ன செய்வது என்று அவர் குழம்பி போனார். இந்த வருமானம் அவனுக்கு எப்படி போதும்? அண்ணனும் தம்பியுமாய் ஒரே வீட்டில் இருக்கும்போது ஜோகனுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் இருந்த மலைக்கும் மடுவுக்குமான சம்பள மாறுபாடு இருந்தால் மதிப்பும் ஒற்றுமையும் இருவருக்குள்ளும் நிலைக்குமா என்ற எண்ணம் தந்தையர்கள் மனதை உறுத்தாமல் இல்லை. அவர்கள் மறைமுகமாய் அவனுக்கு புரிய வைக்க முயன்றாலும் தன் வழக்கமான குறும்பு பேச்சால் அதை உதறி தள்ளிவிட பெரியவர்கள், முக்கியமாய் ஜோகனின் அப்பா, ஆழ்ந்த கவலைக்குள்ளானார். MBA படிப்பான் என்ற அவரின் கனவிலும் மண்ணை தூவி அவன் மாஸ்டர்ஸ் இன் மேகசின், நியூஸ் பேப்பர் அண்ட் ஆன்லைன் ஜேர்னலிசம் தான் படித்தான். எதிர்க்க வழியின்றி அப்போதே ஒரு இளைஞர் சஞ்சிகை ஒன்றில் உதவி இதழாசிரியனாய் அமர்ந்து அரைவாசி பணத்தை தன் சம்பளத்திலேயே கட்டி கொண்டிருந்தான். மாஸ்டர்ஸ் படிக்கும்போதுதான் ஆன்லைன் மூலமான ஊடகத்துறையையே தன்னுடைய தொழிலாக மாற்றி ஜெயிக்கலாம் என்ற விதை அவன் மனதில் விழுந்தது. தன்னுடைய எண்ணங்களை பற்றி இவன் பேசி பேசியோ, இல்லை அவர்கள் ஒரே அலைவரிசை கொண்டவர்கள் என்பதாலோ என்னவோ, வர்த்தகம் மற்றும் சந்தைப்படுத்தலில் மேற்படிப்பு முடித்திருந்த ரியாஸும் சந்திரவும் முதலீடு குறைவான ஆன்லைன் வர்த்தகத்தை இணைந்து மேற்கொள்ளலாமா என்று ஆலோசித்தனர். தனித்தனியாய் ஆரம்பிப்பதற்கு மூவரும் இணைந்தால் என்னாகும் என்ற கேள்விக்கு பதிலாய் வந்ததுதான் அவர்களுடைய எக்லிப்ஸ் வேர்ல்ட் என்ற கனவு தளம். செய்திகள், என்டர்டெயின்மெண்ட், மருத்துவம் என்ற கண்டென்ட் ஒரு பக்கம் என்றால், பொருட்களை இணையத்தில் வாங்கி விற்கும் தளங்களை ஒருங்கிணைக்கும் ஆன்லைன் வர்த்தகம் ஒரு பக்கம். கன்சல்டன்சி, விசா, ஹாஸ்பிட்டலைசனிங், ஃப்ளைட் டிக்கெட் முன்பதிவு, வழக்கறிஞர்களின் வலை அமைப்பு, கால் டாக்ஸி முன்பதிவு என்று அனைத்து ஏரியாக்களிலும் EW அடித்து விளையாட வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் சிறிதேனும் ஆள் பலமும் முதலீடும் தேவையல்லவா? ஆளுக்கு குறித்த பங்கு முதலீடு செய்வது என்று தீர்மானித்தனர் மூவரும். ஜோகன் தந்தையை தேடி போனான். தன் எண்ணத்தில் இருந்த EW பற்றி முடிந்தவரை அவருக்கு விளக்கி சொன்னவன், தங்களுடைய தளம் பிரபலமாகும் மட்டும் எந்தவித வருமானமும் இருக்காது, ஆனால் தன்னால் அங்கே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக எதையும் மறைக்காமல் சொல்லியே ஆரம்ப கட்ட முதலீட்டுக்கு அவரிடம் கடன் கேட்டான். இவன் தங்கள் வழிக்கு வரவே போவதில்லை என்றதும் ஆசீர்வாதம் கலவரமடைந்தார். ஊடகத்துறை என்றதுமே சம்பளம் குறைவான துறை என்பதுதானே பொதுவான கணிப்பீடு.
அதோடு முறையாக படித்து அந்த துறையில் வேலை பார்ப்பவர்களும் குறைவே. ஆசிர்வாதமும் இந்த சிந்தனைகளில் குழம்பிப் போனார். அடுத்தது, அவர் பெரிய தலைமுறையை சார்ந்தவராதலால் ஆன்லைன் ஊடகத்துறை பற்றியெல்லாம் அவருக்கு சரியான புரிதல் இருக்கவில்லை. இணையத்தை பெற்றுவிட்டால் அங்கே எல்லாவற்றையும் இலவசமாகத்தானே படிக்கிறோம். அதை வைத்து இவன் என்ன பெரிய வருமானத்தை ஈட்டிவிட முடியும் என்பதுதான் அவர் கவலை. ஜோஹன் சப் எடிட்டர் என்பது பெரிய பதவிதான். இருந்தாலும் உன்னால் மாஸ்டர்ஸுக்கு முழு பணத்தையும் அதன் மூலம் கட்ட முடிந்ததா? இல்லைதானே? நான் உன்னை குத்தி காட்டவில்லை, நிஜத்தை சொல்கிறேன். ஜேர்னலிசத்தில் நீ இறங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முழு நேர வேலையாக வேண்டாம், பகுதி நேரமாக பொழுதுபோக்காக வைத்துக்கொள் என்று நயமாக பேசி பார்த்தார். அவன் மசிய மறுத்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.